கல்யாணத்துக்கெலாம் நம்ம நித்திய கல்யாண பெருமாளை பார்த்தோம். ஸோ அதேமாரி 108 இன்னொரு பெருமாள் இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி? ஆமாம், திரு அன்பில். திரு அன்பில் அப்படிங்கிறது 108 க்ஷேத்திரத்தில் அதுவும் ஒன்று திருச்சி பக்கத்தில் இருக்குது. அவருக்கு அந்த பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் வந்து ஆக்சுவலாக வந்து பால் சொல்லுவா. எப்படிங்க நித்திய கல்யாண பெருமாளுக்கு வந்து நம்ம பிரசாதம் பண்ணி காமிச்சா மாலை பிரசாதம் அப்படி பண்ணுவா. இங்கே இந்த கோயில் வந்து பாலாபிஷேகம் மெயின் பாலாபிஷேகம். அன்பில் பெருமாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவான். இந்த கோவில் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப சிறப்பான கோவில் இதை சொல்லுவாள். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது. அது ஒன்று வந்து ஆண்டாள் வந்து அமர்ந்த கோலத்துலேயும் இருப்பாள், நின்ற கோலத்துலேயும் இருப்பாள். எப்போவுமே எல்லா கோவில்லையுமே வந்து நாச்சியார் பார்த்தோன்னு வச்சுக்கேன், உட்காண்டு தான் இருப்பாள். பெருமாள்லாம் நின்றுட்டு இருப்பாள், நாச்சியார் வந்து உட்காண்டு தான் இருப்பாள். ஸ்ரீரங்கத்துலேயும் அப்படி தான். இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் நின்றுண்டும் இருப்பாள், உட்காந்துண்டு இருப்பாள். ரெண்டு விதமாக இருப்பாள். உற்சவர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, சுந்தரராஜன் அப்படின்னா, ஆமாம், சுந்தரராஜன் அப்படின்னா அழகுக்கெல்லாம் ராஜா, அழகுக்கெல்லாம் தலைவன். தாயார் பேர் வந்து அழகிய வள்ளி. ஆமாம். மூலவர் பேர் என்ன தெரியுமா? வடிவழகிய நம்பி. எல்லாம் அழகாக இருக்கு. எல்லாம் அழகாக இருக்கும். ஊர் பேர் வந்து அன்பில். எதுக்கு அப்படின்னா, தாயார் வந்து உட்காந்துண்டு ஆர்டர் கொடுக்குறா பெருமாளுக்கு. அதனால தான் தாயார் உட்காண்டிருக்கா, பெருமாள் நின்றுருப்பார். ஆர்டர் கொடுக்குறா, உங்களை வந்து பார்த்து ரட்சிக்கிறவாளுக்கு அருள் கொடுக்கும்போது ஒரு முகத்தில் ஒரு அழகு இருக்கணும், ஒரு கருணை இருக்கணும், கண்ணில் வந்து ஒரு கருணை இருக்கணும். ஆண்டாள் வந்து 30வது பாசுரத்தில் என்ன சொல்கிறான்? செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். செங்கன் திருமுகம், அதாவது திருமுகம் இருக்குது, கண் எப்படி இருக்குது? செங்கன், சிவந்த கண். நல்லா சிவந்த கண்ணை வச்சுட்டு உருட்டின்னு நின்றுருந்தாருன்னு வச்சுக்கோ, நம்ம போய் ஏதாவது கேட்போமா? முடியாது, கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ கோமா இருக்கார், பின்னால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போமா இல்லையா? இப்போ தாயார் என்ன சொல்கிறான்னா, இப்படி கண்ணை உருட்டின்னு சக்கச்சவேன் கண்ணை வச்சுட்டு இருந்தா யார் வருவா அம்மா பார்க்கறதுக்கு? யாராவது வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க, பல அழகாக சாந்தமாக சாந்த சொரூபியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து பெருமாள் கேட்டுண்டு அழகு வெளியிலும் இருப்பார், உள்ளத்துலேயும் இருப்பார். அகத்தில் அழகுங்கிறது என்னது? கருணை, அன்பு. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் அன்பில். அன்பே இல்லமாக கொண்ட ஆலயம் அன்பில் அப்படின்னு. அன்பே உருவமாக இருக்கிற பெருமாள் இது. கண்ணில் மட்டும் இல்லை, புறத்தோற்றம் மட்டும் இல்லை, அகத்தோற்றத்துலேயும் இங்கே பெருமாள் வந்து அன்பாக இருப்பார். தாயாருடைய ஆணை அப்படி. இங்கே இருக்கிற விமானம் வந்து, விமானம் அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய சன்னதி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற விமானம் வந்து ராஜகோபுரம் டைப்லேயே இருக்குமா. அதாவது ராஜகோபுரங்கிறது என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி டைப்லேயே இருக்கும். இந்த விமானத்துக்கு பேர் வந்து தாரக விமானம். இந்த தாரக விமானத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒருத்தரை வந்து ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு விசேஷமான இந்த விமானம். இப்போ நம்ம வந்து பேச்சுலராக இருக்கோம், கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கோம், அங்கே போய் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த தாரக விமானத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம். அங்கே வந்து மன்னன், அந்த இடத்துல இருந்த மன்னன், அந்த காலத்தில் மன்னன் வந்து அந்த சோழ மன்னன், அவன் பேரும் சுந்தரன் தான், சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லுவான். இந்த சுந்தர சோழன் ஒரு தடவையும் ஒரு நாட்டையோ ஒரு தேசத்தையோ படையெடுக்கிறதுக்கு முன்னால் வடிவழகிய நம்பியை பார்த்துட்டு போவானா, தாரக விமானத்தை கீழே நின்று பெருமாளை சேவிச்சுட்டு போவானா, அடுத்த கட்ட வெற்றி அடைவான் அவன். இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் உண்டு இந்த கோவிலில். இங்கே வந்து பெருமாள் பார்த்தோம்னா அன்பாலேயே வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கார். யாரில் இருந்து அப்படின்னா, சிவபெருமான்லேருந்து. சிவனுக்கு ஒரு சமயம் கோவம் வந்து பிரம்மாவுடைய தலையை கிள்ளிடுவார். நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரம்மாவுக்கும் முதல் 5 தலை, சிவன் மாதிரி ஒரு தலையை கிள்ளிடுவார் சிவன். அப்போ வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அந்த தோஷத்துக்கு முதல் முயற்சி எடுத்தது வடிவழகிய நம்பி பெருமாள்.
அதே மாதிரி பிரம்மனுக்கு வந்து தான் தான் அழகு அப்படின்னு நினச்சிருந்தானா. அப்போ எதேச்சியாக இந்த கோவில் பக்கம் வரும்போது வடிவழகியை நம்பி கோவிலேருந்து அழகாக ஒரு பையன் வந்தானா. பிரம்மன் அதை பார்த்துட்டு அசந்து போயிட்டானா. இப்படி ஒரு அழகை நான் படைச்சதே இல்லையே, நான் வந்து எப்பேற்பட்ட அழகெல்லாம் படைச்சிருக்கேன், இப்பேற்பட்ட அழகை படைச்சது இல்லையே அப்படிங்கும்போது பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அழகுங்கிறது வந்து புறத்தோற்றம் இல்லை, உள்ளே இருக்கிறது அப்படின்னு. அங்கே இருக்கிற மண்டூக மகரிஷி வந்து இங்கே மண்டூக தீர்த்தமும் இருக்குது. இந்த மண்டூக மகரிஷி அவருக்கு ஒரு சாபம் இருந்தது, துர்வாச முனிவர்கிட்ட இருந்து. தவம் பண்ணி இருக்கும்போது இவர் வந்து அதை கவனிக்கல. அப்போது துர்வாச முனிவர் வந்து தவளையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மண்டூக மகரிஷி வந்து நிலத்துலையும் இருப்பார், நீர்லேயும் இருப்பார். அதனால தான் மண்டூகம்னு பேர். மண்டூகம்னா தவளை, தவளையாகவே மாறிடு அப்படின்ட்டார் துர்வாச முனிவர். அந்த சாபத்தை போக்குனது இந்த பெருமாள். இந்த இடத்துல தான் வால்மீகி மகரிஷியே அவதரித்த ஸ்தலம். இங்கே அவதரித்ததுக்கு அப்புறம் தான் வடநாட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் இங்கே வந்து பாடினது நான்முகன் திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் யாருன்னு தெரியல நமக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திருப்பாவை படிக்கும்போது. திருமழிசை ஆழ்வார் யார் அப்படின்னா, தன்னுடைய தவத்தால் முதுமையாக இருக்கிற பாட்டி, சுயநலமே இல்லாமல் ஆசிரமத்தில் வேலை செஞ்ச பாட்டியை குமரி ஆக்கிடுவார். அந்த குமரி ஆக்கின அந்த பாட்டியை மன்னன் வந்து கல்யாணம் பண்ணிடுவான். அந்த மன்னன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் இந்த மாதிரி வயசு வந்து திரும்பணும், எனக்கும் இந்த மாதிரி வரம் வேணும்னு கலிக்கண்ணன்ட்ட சொல்லுவான். கலிக்கண்ணன்கிறது திருமழிசையோட சீடன். அவர்கிட்ட சொல்லும்போது, எல்லாருக்கெல்லாம் இந்த வரம்லாம் கொடுக்க மாட்டார் திருமழிசை அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் 2 பேரையும் நாடு கடத்துகிறேன் பார், இன்றைக்கே கிளம்புங்கடான்றார் மன்னன். இவர் என்ன பண்ணுவார், நேர வரதராஜன்ட்ட போவார். வரதராஜ பெருமாள்கிட்ட, காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட போய் நின்றுட்டு சீடனை பார்த்து, மன்னா ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான், சீடனோட நானும் போகிறேன், நீ இங்கேயும் கிடக்க வேண்டாம், எந்திருந்து வா, உன் பாயை சுருட்டின்னு எந்திருந்துக்கோ. பாயினா யார், ஆதிசேஷன், பாயை சுருட்டின்னு வா அப்படின்னொடனே சீடன் கலிக்கண்ணன் முதல்ல போகிறான், பின்னால் திருமழிசை, 3ஆவது பெருமாள், பெருமாள் கக்கத்தில் ஆதிசேஷன், 3 பேரும் கிளம்பிட்டா. ஊர் எல்லையில் போயிட்டு ஒரு மண்டபத்தில் இருக்கா. அப்போது எல்லோரும் தெரிஞ்சு மன்னவன்னா ஓடி வந்து திருமழிசை காலில் விழுந்து, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்பா, நீ உள்ளவா, பெருமாள் கூட வந்துட்டார், கிளம்பி 3 பேர் ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் பெருமாளை பார்த்து சொன்னாரான் திருமழிசை. சரின்னு தன்னோட தப்பை உணர்ந்து சரின்னு சொல்லிட்டான். இப்போ என்னோட சிஷ்யனும் வரான், அதனால் அவன் பாயை உரித்து எங்கே படுத்துட்டியோ அது எங்கேயே போய் படுத்துக்கோ அப்படின்றார். பெருமாள் திருப்பி போய் படுத்துட்டார். அப்பேற்பட்ட திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாசுரம் அன்பில் பெருமாளை பார்த்து பாடியிருக்கார். இந்த அன்பில் பெருமாள் அப்படிங்கிறது வந்து நம்ம வேண்டிண்டு என்ன வேண்டிண்டு நம்ம போய் அந்த பெருமாள்கிட்ட நிற்கிறோமோ அதை அன்போட அரவணைப்போட செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறது திருமழிசையோடைய வேண்டுகோள் பெருமாள்கிட்ட. எப்பேற்பட்ட திருமழிசை, பெருமாளை வானா பெருமாள் வருவார், போய் படுத்துக்கோன்னா பெருமாள் போய் படுத்துப்பார். அப்பேற்பட்ட திருமழிசை பாடின ஒரு பாசுரம் இப்போ பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு வந்து அதே மாதிரி பிரசாதமும் ரொம்ப சிம்பிள், பால். ஆமாம், கிடைச்சா பசும்பால் இருந்தால் விசேஷம். நம்ம வந்து என்னென்னா அது மாதிரி பெருமாளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்கண்டு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். போட்டு பெருமாள்கிட்ட வச்சுட்டு இந்த நீங்கள் சொல்கிற பாசனம் சொல்லுங்கள் சொல்லி வேண்டின்ட்டு முடிஞ்ச டயத்தில் போய் பக்கத்தில் இருக்கவா வந்து போய் பெருமாளை பார்த்து வேண்டிண்டேன். கண்டிப்பாக வந்து ஆமாம், கல்யாணத்துக்குன்னு வேண்டிண்டவா சென்னை பக்கத்தில் இருக்கவா நித்திய கல்யாண பெருமாளை போய் பார்க்கலாம். திருச்சி, ஸ்ரீரங்கம் அந்த சைடில் இருக்கவாலாம் வந்து அன்பில் பெருமாள் வடிவழகியை நம்பியை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வேண்டினா இப்போ கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் பெருமாள். நீங்கள் பாசனம் சொல்லுங்கள். இந்த பாசனம் வந்து வடிவழகியை நம்பியை பார்த்து திருமழிசை ஆழ்வார் பாடின பாசுரம் நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு வரும். 36வது பாசுரம். நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் அனைப்பார் கருத்தனாவான் அப்படிங்கிறது இந்த நான்முகன் திருவந்தாதி பாசுரம்.
ஒரு நாளையில் என்ன இருக்குல்ல. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாசுரம். இது வந்து படிக்கிறதுக்கும் ஈஸி, புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி. என்ன சொல்கிறாருன்னா, 7 க்ஷேத்திரத்தில் பெருமாள் வந்து படுத்துன்னு இருக்கிற திருக்கோலத்தை இங்கே சொல்லியிருப்பார். நாகத்தனை குடந்தை, குடந்தைங்கிறது கும்பகோணம். வெக்கா அப்படின்னா காஞ்சிபுரம். திருவெவ்வுள் அப்படிங்கிறது வந்து திருவள்ளூர். எவ்வுள் அப்படின்னா திருவள்ளூர். அரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம். பேர் அப்படின்னா திருப்பேர் நகர். அன்பில் அப்படின்னா திரு அன்பில். நாகத்தனை பார்க்கடல், திருப்பார்க்கடல் அங்கே பள்ளி கொண்ட அந்த பெருமாள், அந்த ஆதி நெடுமாள், கிடக்கும் ஆதி நெடுமாள், அந்த ஆதி நெடுமாள் அவன்கிட்ட போய் நிற்கிறவனை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு அடித்து சொல்கிறார் திருமழிசை ஆழ்வார். கண்டிப்பாக வந்து பெருமாள் பண்ணி கொடுப்பார். ஆமாம், திருமழிசை ஆழ்வார் சொன்னது. இந்த பாசுரத்தை படிப்போம். நம்ம வந்து ஒரு 108 திவ்ய தேசத்துக்கும் ஒரு போற்றி உண்டு. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து ஒரு போற்றி. நித்திய கல்யாண பெருமாளுக்கு பார்த்த அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த போற்றி போட்டிருக்கேன். இந்த அன்பிலுக்கு வந்து நான் என்ன போற்றி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓம் திரு அன்பில் அழகிய வள்ளி தாயார் சமேத வடிவழகிய நம்பி பெருமாளை போற்றி. இந்த பாசுரம் நம்ம சொல்கிறதுக்கு முடியல அப்படின்னா போற்றியை பாடி நம்ம சொல்லிக்கலாம். ஒரு 8 வாட்டி சொல்லிக்கலாம் இல்லையா? ஆமாம், இது வந்து தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து சொல்கிற போற்றி. இது எல்லா 108 திவ்ய தேசத்துக்கும் உண்டு. ஒரு வீடியோவிலையும் நம்ம இந்த போற்றியை பற்றியும் பார்ப்போம். இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் தமிழில் கொடுத்துருப்பேன். பெருமாள் வந்து யாரையும் கைவிட மாட்டார். ஆமாம், பெருமாளை நம்பிட்டு நம்ம வேண்டிப்போம், பெருமாள் நம்மளுக்கு கைவிட மாட்டார். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷன். தேங்க்யூ.